முதல்ல சிறுவண்டத்தில் பாலத்தில் பார்த்துட்டு வந்தோம். நமக்கு வரண்டிய தண்ணி எல்லாம் கடலுக்கு வீணா திறந்து விடுறாங்க. அதை எப்படி திறந்து விடுறாங்க? நம்மளை ஏமாத்துறதுக்கு. மேலடி தாண்டி விழுந்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோங்கிற காட்டி கீழே கம்ப்ளீட்டா எல்லா சட்டரையும் திறந்து கீழோடே கம்ப்ளீட்டா விடுறாங்க. இங்க வந்து பார்த்தா நமக்கு விடுற பகுதியில் அப்ப திறந்து வச்சிருக்கோம். அப்படியே சந்தோஷப்படுவோம். மருதூர் காலில் வைப்போம். மருதூர் காலில் தான் நிற்கும். இங்க மேல காலில் நிற்கும். மேல காலில் திறந்து விட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு சட்டரை மட்டும் திறந்து வச்சிருக்கு. மீதி கம்ப்ளீட்டா அமலச்செடி ஒன்னையும் கிளீன் பண்ணல. கம்ப்ளீட் நாட்டுல தமிழ்நாட்டுல எத்தனையோ கோடி மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அதுல நம்ம வேலை வாங்கி வந்திருக்கோம். கடவுளால மேன்மை பெற்றவர்கள் நம்ம மக்களுக்கு பணி செய்வோம் அப்படின்னு ஒரு ஞானத்தையும் அறிவியும் ஒரு நல்ல சிந்தனையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யற அறத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டேன். அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிக்கும் ஓட்டு வாங்கி வந்தோம். அதுக்கு 5 வருஷம் நம்ம என்ன செஞ்சுட்டும் போவோம் அப்படி இல்லாம இந்த மக்களுக்கு பணி செய்யறவங்களா வரணும். அதுக்கு எல்லா மக்களும் நல்ல ஒரு மக்கள் பிரதிநிதியா வரணும்னு வேண்டுங்க. அதுக்கேத்தாப்புல ஓட்டு போடுங்க. இல்லாட்டி நம்ம எத்தனை காலம் இப்ப நம்மள மனிதனா கூட மதிக்கலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மக்கள் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு எல்லாரும் நினைக்காங்க. அந்த கேவலமான நிலைதான் இந்த அவல நிலைக்கு காரணம். அந்த கேவலமான நிலையில இருந்து நம்ம என்னைக்கு மாறுறோமோ, ஒரு திட்ட வேட்பாளர் யாருன்னு கேட்டா நல்ல பணக்காரனா அப்படின்னு கேட்காங்க. பணக்காரனான்னு கேட்காதுங்க. நல்ல வேலை செய்யறவனா, மக்களுக்கு பணி செய்வானா, தன்னுடைய நேரத்தை மக்களுக்கு ஒதுக்குவானா, தன்னுடைய முழு நேரத்தை மக்களுக்கு ஒதுக்குவானா அப்படி பாருங்க. பிசினஸ் செய்யறவனை கொண்டு விட்டுட்டு மக்களுக்கு வேலை செய்யணும் இருக்கிறது செய்ய உங்களோட உங்களாய் உங்களுடைய வழி தெரிந்தவராய் எந்த சந்து பொந்துல வழி எங்க இருக்குன்னு சட்டசபையில போய் அப்படி மனசுல உள்ள வழிய அப்படியே சொன்னு கேட்கணும். எனக்கு இங்க வழி, அங்க வழி, மருதூர் மேலக்கால வழி, கால்வாயில வழி, வைரம் தெருவையில வழி, புத்தன் தெருவையில வழி, சடைநேரில வழி, தாங்கங்குளத்துல வழி அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு தெரிஞ்ச பிரதிநிதியா தேர்ந்தெடுங்க. அப்பந்தான் நம்ம வழங்குவோம். உண்மையாவே இலவசத்தை எதிர்பார்க்காங்க. இலவசத்தை எதிர்பார்த்தா இன்னும் 2040 வந்தாலும் நம்மகிட்ட தலைமுறை முதற்கொண்டு அழிஞ்சு போகும். அதனால